அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். என்டிஏ கூட்டணியின் தொகுதி உடன்பாடு நிறைவு. ஜி.கே. வாசன் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறாரா? அதிமுக 3 மாதங்களுக்கு முன்பாகவே கூட்டணியை உறுதி செய்துவிட்டது. அதே சமயத்தில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதில் இதுவரையிலும் இழுபறி நீடித்து வருகிறது. எனவே மிக விரைவில் தொகுதி உடன்பாட்டை நிறைவு செய்ய வேண்டும் என அமித்ஷா தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து அவரோடு ஆலோசனை நடத்தினார். அதன் பின்பு ஜி.கே. வாசன், அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி போன்றவர்கள் டெல்லி சென்று ஆலோசனை நடத்தினார்கள். பாஜக தரப்பு 60 தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டதாக சொல்லப்பட்டது. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவ்வளவு தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்க முடியாது, உங்களுக்கு என்ன வாக்கு வங்கி உள்ளது என்று அவ்வளவு தொகுதிகளை கேட்கின்றீர்கள். கடந்த தேர்தலில் 20 தொகுதிகளை ஒதுக்கணும், ஆனால் நீங்கள் வெறும் 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தீர்கள். காங்கிரசுக்கே திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளைத்தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு 27 தொகுதிகள் மட்டுமே, அதற்கு மேல் ஒரு தொகுதியை கூட தர முடியாது என எடப்பாடி பழனிசாமி கராராக கூறிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் பியூஷ் கோயல் போன்றவர்கள் மிகுந்த அதிருப்திக்கு ஆளாகி இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அணிக்கு ஏற்கனவே 17 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கி இருந்தது. அதில் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி 2 பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் அதிமுக வழங்கிவிட்டது. எனவே அவர்களிடம் இருந்து 5 தொகுதிகளை குறைத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் பாஜகவிற்கு 7 தொகுதிகளை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இதே கூட்டணியில் உள்ள அமமுகவிற்கு 9 தொகுதிகள் என செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் அமமுகவின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை வழங்கியே ஆக வேண்டும் என தொடர்ந்து முரண்டு பிடித்ததால் அவருக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து மற்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை இதுவரையிலும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இந்த 3 கட்சிகளுக்கு மட்டும் மொத்தம் 64 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மீதம் இருக்கக்கூடிய 170 தொகுதிகளில் அவர் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, புரட்சி பாரதம், ஃபார்வர்ட் பிளாக், பெருந்தலைவர் மக்கள் கட்சி போன்றவை இடம்பெற்றுள்ளன. மேலும் கிருஷ்ணசாமியும் இவர்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 2 தொகுதிகளைத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கினார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் ஜி.கே. வாசன் 6 தொகுதிகள் வரையிலும் கேட்டதாக கூறப்படுகிறது. 2 தொகுதிகள் என்றவுடன் மிகப்பெரிய அதிருப்திக்கு ஆளாகி கூட்டணி ஒப்பந்தத்தின் பொழுது அவர் வரவே இல்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று புதிய நீதி கட்சி, ஐஜேகே, புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் தலா 5 தொகுதிகளை கேட்டிருந்தார்கள். ஆனால் ஐஜேகே, புதிய நீதி கட்சி போன்றவர்களுக்கு தலா 2 தொகுதிகள் மட்டுமே. மேலும் ஃபார்வர்ட் பிளாக், புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகள் மட்டுமே. இவர்கள் அனைவருமே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் நேரடியாக அதிமுக 162 இடங்களில் களம் இறங்குகிறது. மேலும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஒரு 8 இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் அவர்களை போட்டியிட வைப்பதன் மூலமாக மொத்தமாக 170 இடங்களில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் களம் பதிக்க உள்ளது. இதன் மூலம் அறுதி பெரும்பான்மையில் அதிமுக வெற்றி பெற முடியும் என நம்புகிறது. மேலும் திமுகவிற்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். அதே சமயத்தில் சமீபத்தில் ஏஎன்எஸ் கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது. அதில் திமுக கூட்டணி 180 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அதிமுக கூட்டணி 40லிருந்து 50 இடங்களில் தான் வெற்றி பெறும் என்றும் கூறியிருப்பது அதிமுகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மேலும் சில கட்சிகள் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். கூட்டணி ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட மறுத்து வருகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனானப்பட்ட பாஜகவையே எடப்பாடி பழனிசாமி அடக்கிவிட்டார். இவர்கள் எல்லாம் ஏமாத்திரம் என அதிமுகவினர் கூறி வருகிறார்கள். நன்றி.